வணக்கம். ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி. சுமித்திரை லட்சுமணரை அழைத்து யாரோ வரம் கேட்டார்கள். யாரோ காட்டிற்கு செல்கிறார். அவர்கள் பின் நீ ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்கவில்லை. சுமித்திரை சொல்கிறார், லட்சுமணா, நீ ராமரின் தம்பியாக செல்லாதே, தொண்டு செய்யும் தொண்டனாக செல். ராமர் சீதா காட்டிலிருந்து நாட்டிற்கு வந்தார்கள். ஆனால் அவர்களுடன் வா, இல்லை என்றால் உன் உயிரை அங்கேயே விட்டுவிடு என்றாள். மூது ஆனவன் முன்னம் முடிந்திடு. அதனால்தான் கம்பர் அறத்தின் சுமித்திரையை அறத்தின் உருவம் என்றார். லட்சுமணர் தவக்கோலத்தோடு வருகிறார். ராமருக்கு சந்தேகம். கைகேயி கானகம் செல்ல சொன்னது நம்மையா லட்சுமணனையா? தம்பி லட்சுமணா என்றவுடன் என்னுடன் பேசாதீர்கள் என்று லட்சுமணன் கோபத்தோடு, மேலும் அவள் என் தாயா, அவர் என் தந்தையா என்ற லட்சுமணன், தம்பி, நாம் பெரியோர்களுடன் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நதியில் நீர் இல்லை என்றால் நதியின் மீது குற்றம் இல்லை, பின் யார் மீது குற்றம்? வரம் கொடுத்த தந்தையும் குற்றமில்லை, தாயிடமும் குற்றமில்லை, பரதனிடமும் குற்றமில்லை, பின் யார் மீது குற்றம் என்றார் கோபத்தோடு லட்சுமணன். அதே கோபத்தோடும் வேகத்தோடும் ராமர், எப்பவுமே என்னை கோபிக்காத, நீ இப்போது கோபிக்கிறாய், அது விதியின் குற்றமே தம்பி என்றார். தண்ணீர் உள்ளவரைதான் நிலமும் மீனும் உயிர் வாழும். நீங்கள் இருக்குவரையும் தான் நானும் சீதா பிராட்டியாரும் உயிர் வாழ்வோம். எங்களை துறந்தால், நீங்கள் துறந்தால் எங்களை காக்க யார் உள்ளார் என்றார் லட்சுமணர். ராமபிரானும் கர்ம சக்தி மிகுந்தது, யாரும் குறுக்கிட முடியாது, சரி வா என்றார். சீதையும் புறப்பட்டாள். அதை கண்ட ராமர், சீத்தை, நீ அங்கு வர வேண்டாம், அது வெப்பம் மிகுந்த காடு என்றார். நின் பிரிவிலும் சுடுமோ பெருங்காடு என்றாள். மேலும் அங்கிருக்கும் சிங்கம், புலி, அவற்றிலும் இருந்து என்னை காப்பாற்ற முடியாத அல்ப வீரரா நீங்கள்? என் தந்தை உங்களை தவறாக நினைக்க மாட்டாரா? மேலும் ராமர் இருக்கும் இடம்தானே எனக்கு அயோத்தி, சீதைக்கு அயோத்தி என்றாள். ராமர் இருக்கும் இடம்தானே எனக்கு அயோத்தி என்றார். ராமர் கானகம் புறப்பட்டார். எல்லோரும் சோகத்தால் தாக்கப்பட்டு அழுதார்கள். யார் யார் அழுதார்கள்? ஆண், பெண், பெரியோர்கள், குழந்தைகள், மான், மயில் என்று சொல்லிக்கொண்டே வந்தார் கம்பர். மாடியின் மீது நின்ற வண்ணம் அழுத பெண்களின் கண்ணீர் சாரத்தின் வழியே மலைபோல் கொட்டியது. இதை முடிக்க வேண்டும் என்பதால் பெண்களின் கர்ப்பப்பையில் இன்னும் உருவமாகாத உயிரும் கூட அழுததாம். மற்றோரை என்ன சொல்வது என்றார். 5 நாட்கள் பட்டினியோடு ஸ்ரீராமரை எண்ணியவாறு அழுதவாறு இருந்தார் தசரதர். சுமித்திரையை பார்த்ததும், எங்கே என் குழந்தை என்றார். கானகத்திலே விட்டுவிட்டேன் மன்னா என்றார். 14 ஆண்டுகள் கழித்து வந்து விடுவேன்
என்று கூறச் சொன்னார் என்றதும், ஐயோ, ஊனி வரம் கேட்கச் சொல்ல கைகேயி வரம் கேட்க வாய்மையை காப்பாற்றுவதற்காக நீ இந்த மாநகரை விருப்பத்தோடு துறந்தாயா ராமா? நானும் விருப்பத்தோடு வானகம் செல்கிறேன் என்று கூறி உயிர் பிரிந்தார். தசரதனின் புனித உயிர் தேவர்கள் ஏற்க மேலுலகம் சென்றது. கோசலையும், என் மகனே, என் கணவரின் உயிரை போக்கிவிட்டேன் என்று அழுதாள். விதியின் வலிமையை எண்ணி வசிஷ்டரும் விம்மினார். தசரதரின் புனித உயிர் ஒரு விமானத்தில் தேவர்கள் ஏற்க மேலுலகம் சென்றது. பகவான் பாதுகைக்கு பட்டம் சுட்ட எண்ணினார். எனவே பாதுகையை பரதனிடம் கொடுத்து அவற்றை பரதன் தலை மீது தாங்கி பார்ப்பவர்கள் மனமுருகி அழுகுதவாறு தலையில் வைத்துக்கொண்டு ராம் 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 என்று கூறியபடி அயோத்தியின் எல்லையில் இருக்கும் ஸ்ரீ நந்தி கிராமம் வந்து அடைந்தார். ஸ்ரீ பாதுஷபட்டாபிஷம் கண்டுகளித்தோம். நன்றி, வணக்கம்.